தேவி மாகாத்மியம் விளக்க உரை 7வது அத்தியாயம். சண்டமுண்டர்கள் வதம். ரிஷி கூறியது. அங்ஙனம் கட்டளையிடப்பட்ட சண்டமுண்டர்கள் முன் செல்ல சதுரங்க சேனைகளுடன் ஆயுதபாணிகளாய் அசுரர்கள் புறப்பட்டனர். மலையரசின் பொன்மயமான பெரிய சிகரத்தில் சிங்கத்தின் மேல் புன்முறுவலுடன் வீற்றிருந்த தேவியை அவர்கள் கண்டனர். அவளை கண்டு அவர்கள் சிலர் பரபரப்புடன் அவளை பிடிப்பதற்கு முயற்சி செய்தனர். வில்லை வளைத்துக் கொண்டும் வாளை உருவிக்கொண்டும் மற்றும் சிலர் அவளை நெருங்கினர். அப்போது அம்பிகை அவ்வெதிரிகளை நோக்கி கோபத்தின் உச்ச நிலையை அடைந்தாள். கோபத்தால் அவளுடைய முகம் சிவந்தது. புருவ நெறிப்புடன் கூடிய அவளுடைய நெற்றி திலகத்திலிருந்து விரைவில் பயங்கரமான முகமுடைய காளியானவள் கத்தியும் பாசமும் கை கொண்டு வெளிப்போந்தாள். விசித்திரமான கட்வாங்கத்தை ஏந்திக் கொண்டு நர மாலையை பூஷணமாக அணிந்து வரிப்புலியின் தோலை ஆடையாக கொண்டு உடலில் மாம்சம் உலர்ந்து மிகவும் பயங்கரமான தோற்றத்துடன் நாக்கு சுழல்வதால் பயங்கரமாயிருக்கும் அகன்ற வாயுடன் குழிந்தும் சிவந்ததுமான கண்களுடன் தனது கர்ஜனையால் திக்கு முதலியவைகளை நிரப்புபவளாய் அந்த தேவ சத்துருக்களின் சைனியத்தில் அவள் வேகமாக புகுந்து வலிமை மிக்க அசுரர்களை கொன்று அந்த சேனையை பக்ஷித்தாள். யானைப்படையின் பின்புறம் இருந்தவர் யானை பாகர்கள், போர் வீரர்கள், மணிகள் எல்லாவற்றுடனும் யானைகளை ஒரே கையால் வாரி விழுங்கினாள். அவ்வாறே குதிரை படைகளையும் குதிரைகள், தேர், சாரதிகளுடன் வாயில் போட்டுக்கொண்டு மிகவும் பயங்கரமாக பற்களால் மென்றாள். ஒருவனை கேசத்தால் பிடித்தாள், மற்றொருவனை கழுத்தால் பிடித்தாள், இன்னொருவனை காலால் மிதித்து வதைத்தாள், மற்றும் ஒருவனை உரத்தால் உந்தி வீழ்த்தினாள். அவ்வசுரர்களால் விடப்பட்ட சஸ்திரங்களையும் மகா அஸ்திரங்களையும் தன் வாயில் வாங்கிக் கொண்டு கோபத்துடன் மென்றாள். வலியவர்களும் கொடியவர்களுமான அவ்வசுரர்களின் சேனை முழுவதையும் சிலவற்றை அடித்து வீழ்த்தியும் சிலவற்றை எடுத்து விழுங்கியும் அவள் அழித்தாள். சிலர் வாளால் கொல்லப்பட்டனர், சிலர் கட்வாங்கத்தால் தாக்கி வீழ்த்தப்பட்டனர். பற்களின் நுனிகளில் அரைக்கப்பட்டு அவ்வாறே சில அசுரர்கள் நாசமடைந்தனர். அசுரர்களின் அச்சேனை முழுவதும் ஒரு கணத்தில் வீழ்த்தப்பட்டதைக் கண்டு சண்டன் மிகவும் பயங்கர வடிவு கொண்ட காளி தேவியை நோக்கி ஓடினான். அந்த மகா அசுரன் பயங்கரமான பார்வையுடைய அந்த தேவியை மிக்க பயங்கரமான அம்புகளை பொழிந்து மறைத்தான். முண்டன் ஆயிரக்கணக்கான சக்கரங்களை எய்தி மறைத்தான். அநேக சக்கரங்கள் அவள் வாயில் புகுந்தது. பல சூரிய பிம்பங்கள் மேகத்தினிடை புகுந்தார் போல் இருந்தது. அப்போது காளி பயங்கரமாய் கர்ஜித்துக் கொண்டு மிகுந்த கோபத்துடன் பயங்கரமான வாயினுள் பார்க்க கூசும்படி ஜுவலிக்கும் பற்களுடன் பயங்கரமாய் சிரித்தாள். தேவியானவள் பெருமை மிக்க சிங்கத்தின் மீது ஏறிக்கொண்டு சண்டன் மேல் பாய்ந்தாள். அவனை கேசத்தால் பிடித்து அவன் தலையை தன் வாளால் சேதித்தாள். சண்டன் விழுந்ததைக் கண்டு முண்டன் அவள் மேல் பாய்ந்தான். அவள் கோபத்துடன் அவனையும் வாளால் வெட்டி பூமியில் வீழ்த்தினாள். கொன்றது போக எஞ்ச சைனியம் சண்டனும் மகாவீரியனுமான முண்டனும் வீழ்த்தப்பட்டதை கண்ணுற்று பயத்தால் நடுங்கி நார் திசைகளிலும் ஓடிற்று. காளியோ சண்டனுடைய சிரத்தையும் முண்டனுடைய முண்டத்தையும் எடுத்துக்கொண்டு சண்டிகையிடம் உரத்த அட்டகாசத்துடன் கலந்த வார்த்தைகளை கூறினாள். இந்த யுத்தமாகிய யாகத்தில் சண்ட முண்டர்களாகிய பெரிய பிராணிகள் இரண்டும் என்னால் கொல்லப்பட்டு இதோ உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன. இனி நீயே சும்பனையும் நிசும்பனையும் கொல்லப் போகிறாய். ரிஷி கூறியது. அசுர வீரர்களான சண்ட முண்டர்கள் அவ்வாறு கொண்டு வரப்பட்டதை கண்ணுற்று சண்டிகையானவள் காளியை நோக்கி, தேவி, சண்டனையும் முண்டனையும் நீ எடுத்துக்கொண்டு வந்ததால் சாமுண்டா என உலகில் பிரசித்தி அடையப் போகின்றாய் என மதுர மொழியில் கூறினாள். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக்க மன்வந்திரத்தில் உள்ள தேவி மாகாத்மியத்தில் 7வது அத்தியாயம் முற்றிற்று.